கர்த்தருக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஜாய் டிவியின் வழியாக வளமான வாழ்வு என்ற இந்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இவ்வளவு நாளும் நான் வளமான வாழ்வை எப்படி நாம் பெற்றுக்கொள்வது என்று சொல்லி விசுவாசிக்கிறதன் மூலமாக வாயின் வார்த்தைகளிலே நீங்கள் பாசிட்டிவாக பேசுவதன் மூலமாக, நீங்கள் பாசிட்டிவாக சிந்திப்பதன் மூலமாக, அமைதியாக அமர்ந்திருந்து கர்த்தரை தியானிப்பதன் மூலமாக, பகைவர்களை நாம் அன்பாக நேசிப்பதன் மூலமாக என்று சொல்லி பலவிதமான காரியங்களை நாம் வளமான வாழ்விற்கு நாம் ஆராய்ந்து பார்த்தோம். இன்றைய நாளிலும் நான் ஒரு குறைவற்ற ஜீவியம் செய்வதற்கு வேதத்தின் வழியாக இந்த வளமான வாழ்வுக்கு நிறைய வேதத்தின் வழியான வார்த்தைகளை உங்களுக்கு இந்த நாளிலே நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். ஹல்லேலூயா. 3 யோவான் 2வது வசனம் வாசிக்கலாமா? 3 யோவான் 2வது வசனம். ஹல்லேலூயா. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டுகிறேன் என்று சொல்லி இந்த வசனத்தை நாம் யோவானிலே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. யோவான் இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே இதில் ஒரு முக்கியமான ஒரு கருத்து காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் தேவையான ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, சரீரப்பிரகாரமான வாழ்க்கைக்கு, ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு மிகவும் தேவையான ஒரு கருத்து இங்கே காணப்படுகிறது பிரியமானவர்களே. எனவென்றால், உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து. ஹல்லேலூயா. எனவே நம்முடைய ஆசீர்வாதம் என்பது வெளியே நாம் தேடிக்கொண்டு இருப்பதல்ல, வெளியே நாம் எடுக்க வேண்டும் என்று நாம் நினைப்பதல்ல, நாம் உள்ளே இருந்து அது வெளிப்படுகிறது பிரியமானவர்களே. நம் ஆத்துமா வாழ்கிற பொழுது, நம் ஆத்துமா சுகமாக வாழ்கிற பொழுது, நாம் எல்லாவற்றிலும், நாம் சரீர பிரகாரமாக, பொருளாதார ரீதியில் எல்லாவற்றிலும் நாம் சுகமாய் இருக்க முடியும். எனவே இந்த கருத்தின்படி உன் ஆத்துமா நன்றாக வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னார் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. அநேக நேரங்களிலே நாம் பொருளாதாரத்தை குறித்த பிரசங்கங்களை கேட்கிற பொழுது அநேகர் என்ன சொல்லுவாங்கன்னா, அது ப்ராஸ்பெரிட்டி ப்ரீச்சிங் நம்ம வெளியே இருந்து யாரும் சொல்கிறதில்ல, உள்ள வசனத்துக்குள்ளே இருந்து கர்த்தர் என்ன விரும்புகிறார் என்பதுதான் சொல்கிறாங்க. நீங்கள் நல்லா இருந்தால் தான் நீங்கள் மற்றவர்களை நீங்கள் நேசிக்க முடியும். நீங்கள் அந்த காலத்தில் இருக்க மாதிரி வெள்ளை ஜிப்பாவும் ஒரு கிழிஞ்சு போன ஒரு கொடையும் கொண்டுட்டு போகிறதுனால நம்ம அநேகர் ஆத்மாக்களை வழி நடத்த முடியும், அநேகருக்கு உதவி செய்ய முடியும் நம்ம சொல்ல முடியாது. நாம் நன்றாக இருந்தால்தான் பிறரையும் நாம் நன்றாக வைக்க முடியும் என்ற ஒரு கருத்து காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். எனவே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், பாருங்கள், ஒரு கத்தி இருக்கிறது. கத்தி தவறான கத்தி மிகவும் தவறானது. அதை வச்சிருக்கனால அநேகருக்கு கொலை காயங்கள் ஏற்பட ஏதுவாகிறது, தீமைக்கே உரியது என்று நாம் சொல்லலாம். ஆனால் அதே கத்தியை பயன்படுத்தி நாம் உணவுப் பொருள்களை வெட்டவும் மற்ற காரியங்களை கட் பண்ணவும் பயன்படுத்துகிறோம் அல்லவா? அந்த கத்தி நல்லவன் கையில் இருந்தால் நன்மையான காரியங்களை அவன் செய்ய முடியும். ஒரு நல்ல தாயாரிடம் இருந்தால் அவன் என்ன செய்வாங்க? காய்கறிகளை நறுக்கி சமையலுக்கு அதை உபயோகிப்பார்கள். அதே ஒரு தீயவனுடைய கையில் இருந்தால் அதை அவன் தீய காரியத்திற்கு பயன்படுத்துகிறதுக்கு ஏதுவாகிறது. எனவே இந்த கத்தி நமக்கு பெரிதல்ல, நமக்கு பொருளாதாரம் பெரிதல்ல. பொருளாதாரம் யாரிடம் இருக்கிறது என்பதுதான் மிகவும் முக்கியம் பிரியமானவர்களே. இந்த பொருளாதாரம் அல்லது இந்த ப்ராஸ்பெரிட்டி அல்லது வளமான ஒரு செழிப்பான காரியங்கள், ஒரு ஐஸ்வர்யம் ஒரு தேவனுடைய மனிதனிடம் இருக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். ஏனென்றால் தேவனுடைய மனிதனிடம் இருக்கிற பொழுது அவன் அதை சரியான விதத்திலே பயன்படுத்துவான். தனக்கு மட்டுமல்ல, தனக்கும் அவன் பயன்படுத்தி கொண்டு பிறருக்கும் அவன் பல காரியங்களிலே உதவி செய்வதற்கு அவன் அதை பயன்படுத்த முடியும் பிரியமானவர்களே. அதே ஐஸ்வர்யம் தேவையில்லாத மோசமான ஆட்களிடம் அது இருந்தால் அது எப்படி பயனாகிறது என்று உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்து கொண்டே இருக்கிறது. இந்த நாட்களிலே நீங்கள் நியூஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது தெரிகிறது. பணத்தை வைத்து தவறான காரியங்களுக்கும் பிரயோஜனப்படுத்த முடியும் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். எனவே இந்த பணமானது பைபிள் வசனத்தின்படி, பைபிளில் எந்த கருத்தும் தவறாக போடவில்லைன்னு சொல்லியிருக்காங்களா? பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும். ஆனால் பண ஆசையோ
எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. பணத்தின் மேலே உனக்கு ஆசை இருக்கக்கூடாது. பணம் கர்த்தர் உனக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆனால் பணத்தையே சம்பாதிக்க வேண்டும் என்று நீ தீவிரமாக நீ முயற்சி செய்கிற பொழுது கெட்ட காரியங்களே உனக்கு முதல்ல குறிக்கிடும் போது, இந்த மாதிரி தவறு செய்து நம்ம லட்சமாக சம்பாதிக்கலாம், இந்த மாதிரி செய்து நம்ம அநேக பணத்தை சம்பாதிக்கலாம், இப்படி ஒரு குரூப்பில் சேர்ந்தோம்னா நிறையா பணம் கிடைக்கும், அல்லது ஒருத்தனை வந்து கொலை செய்தால் இவ்வளோ உனக்கு கோடி கோடியாக தரேன், நீ இந்த காரியத்தை சேர்ந்த தரேன்னு சொல்லி உலகத்தில் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? அதனால் பணத்தின் மேலே ஆசை இருந்தால் தவறான காரியங்களுக்கு நாம் போக நேரிடும். ஆனால் நாம் அப்படி பணத்தின் மேலே ஆசை இருக்கக்கூடாது என்பதற்காக தான் வேத வசனத்திலே பண ஆசையோ எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. எனவே நமக்கு பண ஆசை தேவையில்லை பிரியமானவர்களே. கர்த்தர் கொடுத்தால் அதை நீங்கள் வாங்கி அதை பயன்படுத்துங்கள். ஹல்லேலூயா. முதலாவது உங்கள் உள்ளத்திலே அந்த ஆர்வம் இருக்க வேண்டும். கர்த்தர் பணத்தை அவர் கொடுத்தாலும் அல்லது அவர் செல்வ செழிப்புள்ள ஒரு வாழ்வை கொடுத்தாலும் எனக்கு இதெல்லாம் வேண்டாம் என்று சொல்லி நீங்கள் ஒதுங்கினீர்கள் என்றால் நீங்கள் என்ன செய்வீங்க? நீங்கள் அந்த பணத்தை குறைவாக, அதாவது பணம் குறைவான நிலைமையில் உங்களுக்கு இருக்குன்னா பணத்தை சம்பாதிப்பதிலே நீங்கள் நேரத்தை செலவழிக்க வேண்டும். உங்களுடைய கடன்காரர்களுக்கு நீங்கள் பதில் சொல்வதிலே உங்கள் நேரம் காலம் போய்விடும். பணத்தை இந்த காரியத்தை எப்படி சமாளிப்பது என்ற கவலையிலே உங்களுடைய நேரங்காலங்கள் போயிடும். எனவே உங்களுடைய பொன்னான நேரங்களை இப்படியெல்லாம் கழிக்காமல் நீங்கள் கர்த்தருக்குள்ளே நீங்கள் ஜெபித்து இருக்கிற பொழுது, வேத வசனங்களை விசுவாசிக்கிற பொழுது எல்லா காரியங்களும் எப்படி சமாதானம், சந்தோஷம், பரிசுத்தம் எல்லாம் வருகிறதோ அதே போலவே ஐஸ்வர்யமும் உங்களை அடையும் பிரியமானவர்களே. முதலாவது உங்களுடைய சிந்தனைகளிலே நீங்கள் வாஞ்சிக்க வேண்டும். ஹல்லேலூயா. வார்த்தைகளிலே நீங்கள் வாஞ்சிக்க வேண்டும். கர்த்தர் இங்கே இருக்கிற இந்த உலகத்தில் நாம் இருக்கிற நாட்கள் வரைக்கும் நாம் பிறருக்கு நாம் உதவி செய்கிற மக்களாக, அநேகரை இந்த பணத்தை அழிந்து போகிற இந்த பணத்தின் மூலமாக ஆதாயம் செய்கிற மக்களாக, ஆத்தும ஆதாயம் செய்கிற மக்களாக நாம் மாற வேண்டும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. சரிங்க, இப்பொழுது நாம் வேதத்தின் வழியாக நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த வசனத்தை நான் சொன்னதுபடி உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து என்று சொல்லுகிற பொழுது, இந்த எல்லாவற்றிலும் என்கிற பொழுது நம்முடைய காரியங்களை பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை பொறுத்தளவுக்கு அநேகமான காரியங்கள் உண்டு. நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான பகுதிகள் உண்டு. பாருங்கள், பர்சனல் பகுதி இருக்கும், நம்மளுடைய தனிப்பட்ட காரியங்கள், தனிப்பட்ட பகுதி ஒன்று இருக்கும். தனிப்பட்ட பகுதி என்றால் நம்முடைய உடல் நலம், நம்முடைய மனநலம், நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை அண்ட் பொருளாதார நிலைமை, இதெல்லாம் நம்மளுடைய தனிப்பட்ட காரியங்கள். இந்த காரியங்களே நாம் செழிப்பாக இருக்க வேண்டும் என்றும் ஆண்டவர் விரும்புகிறார். அதே போல் மற்ற பாகங்கள், அடுத்ததான பாகம் குடும்ப பாகங்கள், குடும்ப காரியங்கள், உறவினர்கள், கணவன், மனைவி, பிள்ளைகள், இது ஒரு பகுதி. அதே போல் நீங்கள் வேலை செய்கிறீர்கள் என்றால் வேலையிடங்கள், வேலை செய்கிற நண்பர்கள், வேலை, அந்த தொழில், அதெல்லாம் இன்னொரு பகுதி. அதே போல் இன்னொரு பகுதி உங்கள் நெருங்கிய பக்கத்து நண்பர்கள், பக்கத்து வீடு, அப்புறம் அந்த நாடு சொல்லிட்டு அந்த ஒரு சின்ன பகுதிகள் எல்லாவற்றையும் சேர்த்து போல சமுதாய பகுதி, இப்படியாக பகுதிகள் இருக்கின்றன. இந்த எல்லா பகுதிகளிலும் அதே போல் ஆவிக்குரிய பகுதிகளில் பார்த்தீர்கள் என்றால் என்னவென்றால் ஆவிக்குரிய காரியங்கள் என்ன இருக்குதுன்னா சந்தோஷம், சமாதானம், வெற்றி வாழ்க்கை, பரிசுத்தம் என்று சொல்லி நம்முடைய எல்லா காரியங்களும் சமாதானமாக இருக்கக்கூடிய இந்த காரியங்கள் அனைத்தும் இன்னொரு ஆவிக்குரிய பகுதியாக இருக்கிறது. ஸோ நம்ம வசனத்தை வாசிக்கிற பொழுது எல்லாவற்றிலும் என்று சொல்லுகிற போது இந்த காரியங்கள் அனைத்துமே உரியதாக இருக்கிறது பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. எனவே இதை நம் ஒரு வளமான வாழ்வை நாம் அடைய வேண்டும் என்றால் இந்த கர்த்தர் நம்மை பற்றி என்ன விரும்புகிறார், எப்படி நாம் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்று சொல்லிய வசனங்களை என்று கூறப்பட்ட வசனங்களை நீங்கள் ஆழ்ந்து நீங்கள் அதை சிந்திக்கிற பொழுது, அதை பற்றி நீங்கள் அறிந்து கொள்கிற பொழுது சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன வசனத்தின்படி உங்களுக்கு கர்த்தர் எல்லாவற்றிலும் ஒரு வளமான வாழ்வை கர்த்தர் கொடுப்பார். நீங்களும் வளமான வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. வேத வசனத்தின் மூலமாக பார்க்க போகிறோம். நாம் சமாதானமான ஒரு வளமான வாழ்வை அடைய வேண்டும் என்பதே தேவனுடைய திருச்சித்தமாக இருக்கிறது. எனவே நான் சொல்லுகிற வசனங்களை நீங்கள் கட்டாயமாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது நீங்கள் திரும்பமாக யூடியூப்பில் போய் அந்த வசனங்களெல்லாம் நீங்கள் எழுதி குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ சொல்ல போகிற வசனங்கள் மிகவும் முக்கியமாக உங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமான வார்த்தைகள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய வாழ்வை குறித்து என்ன விரும்புகிறார், ஹல்லேலூயா, அதை பற்றி சொல்ல போகிறேன். எடுத்துக்கொள்வோமா? 1 தீமோத்தேயு 6:17. 1 தீமோத்தேயு 6:17 வசனம். நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்?
சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். எதை சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர்? நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே நீங்கள் ஜெபத்திலே கேட்கிற பொழுது, ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்களுக்கு நாங்கள் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாக கொடுக்கிற தேவனாக நீங்கள் இருக்கிறீங்க, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நீர் என்னுடைய வாழ்க்கையிலே எல்லா சகலவித நன்மைகளையும் நீர் கொடுப்பீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி நாம் விசுவாச அறிக்கையாக நாம் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. இது ஏற்கனவே உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. எப்பொழுது நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்களோ அப்பொழுதே அவருடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே வருகிறது. அதாவது அவருடைய ஆளுகைக்கு நீங்கள் ஒப்புக் கொடுக்கிறீர்கள். அவருடைய இந்த அன்பின் ஆளுகைக்குள்ளே நீங்கள் ஒப்புக் கொடுக்கிற பொழுது சகலவித நன்மைகளும் உங்களுக்குள்ளே இருக்கிறது. இது அநேகருக்கு தெரிவதில்லை. எனவே இந்த வேத வசனத்தின் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளும்படியாக நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஆமீன். அடுத்த வசனம் 2 தீமோத்தேயு 4:18. 2 தீமோத்தேயு 4:18. கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து. ஆண்டவர் நீங்கள் தீமையில் பகைவர்களோடு போராட வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை. எல்லா தீமையிலிருந்தும் உங்களை ரட்சிக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அவர் எல்லா தீமையிலிருந்தும் உங்களை ரட்சிக்க விரும்புகிறார். அடுத்த வசனம் 2 கொரிந்தியர் 9:18. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெறுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார். எனவே இந்த வார்த்தைகளை நீங்கள் கூர்ந்து கவனித்து நன்றாக படித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாயும், நம்ம எப்படி இருக்கணுமா? எல்லா விதத்திலும் எப்பொழுதுமே நம்ம சம்பூர்ணமாக இருக்கிற, சிறு வயதாக இருந்தாலும் வயதானவர்களானாலும் நாம் சம்பூர்ண உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். அது மட்டுமல்ல, சம்பூர்ணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளும் பெறுகிறவர்களாயும். ஏன் ஆண்டவர் நம்மை சம்பூர்ணம் உடையவர்களாக மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார்? சம்பூர்ணம் என்றால் பரிபூர்ண ஆசீர்வாதம். ஏன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை ப்ராஸ்பரிட்டி கர்த்தர் தர வேண்டும் என்று விரும்புகிறார்? ஏனென்றால் சகலவித நற்கிரியைகளிலும் பெறுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். வெறும் கை முழம் போட முடியாது. வெறும் கை முழம் போட முடியாது என்று சொல்வார்கள் அல்லவா? உங்கள் சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும் என்றும் நாம் பழமொழி சொல்லுவோம். எனவே நம்மிடம் இருந்தால் தான் நாம் என்ன செய்ய முடியும்? மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். நமக்கே குறைவுள்ளவர்களாக இருந்தால் நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியாது அல்லவா? எனவே இந்த வசனத்தின்படி நற்கிரியைகளை பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் என்ன செய்கிறார்கள்? உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்கிறார். கிருபை என்றால் கிரேஸ். இது நம்மளால் வருகிறதில்ல, தகுதி இல்லாதவர்கள் கர்த்தர் கொடுப்பது. எனவே நீங்கள் தகுதி இல்லாதவர்களாக அல்லது படிப்பு விஷயத்திலோ அல்லது பண விஷயத்திலோ அல்லது எந்த விஷயத்திலும் நீங்கள் தகுதி இல்லாதவர்களாக இருந்தாலும் நீங்கள் கர்த்தரை விசுவாசித்து அவரிடம் வருகிற பொழுது அவர் உங்களை தகுதிப்படுத்தி இந்த கிருபைகளை அவர் வழங்க உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஆமீன். அடுத்ததாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 21:22. மத்தேயு 21:22. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. எனவே ஒரு காரியங்களை பெற்றுக்கொள்ள நமக்கு விசுவாசம் மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அதற்கு அடுத்ததாக நாம் பார்க்கலாம். ரோமர் 8:28. ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்போது வசனம் ரோமர் 8:28 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவர் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். எனவே நாம் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக நாம் இருப்பதினாலே நமக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடைபெறுகிறது. ஹல்லேலூயா. அதற்கடுத்ததாக இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1:5. 1 கொரிந்தியர் 1:5 வசனம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்றெல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் என்று சொல்லி வாசிக்கிறோம். அடுத்ததாக நம்ம வேதத்தை வாசிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 1:5. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாய் மற்ற எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறபடியால். ஹல்லேலூயா. எனவே நாம் சம்பூர்ணம் உள்ளவர்களாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஆவிக்குரிய மனிதன் சகல விதமான உடையவனாக இருக்கிறான். நம்முடைய ஆத்துமா சகலத்திலே வாழ்ந்திருக்கிறது. அப்பொழுது நம்முடைய சரீர பிரகாரமான வாழ்வும்
வளம் பெறும் என்று நாம் அறிகிறோம். ஹல்லேலூயா. அடுத்ததாக இன்னொரு வசனம் கொலோசியர் 2:10. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்திற்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள், அவர் எப்படிப்பட்டவராயிருக்கிறார்? நம்முடைய ஆண்டவர் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவராயிருக்கிறார். எல்லா அந்தகார சக்தியின் வல்லமைகளுக்கும் அல்லது உலகத்தில் இருக்கிற எல்லா அதிகாரங்களுக்கும் தலைவராயிருக்கிற நம்முடைய இயேசு கிறிஸ்து அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்தது பாருங்கள், எபேசியர் 3:19. அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினாலும் நிறையப்படவும் வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் என்று சொல்லி அந்த வசனத்தில் வாசிக்கிறோம். எபேசியர் 3:19 முழுவதுமாக நீங்கள் வேதத்தை எடுத்து அந்த வசனத்தை வாசித்துக் கொள்ளுங்கள். நான் முக்கியமான வசனங்களை மாத்திரம் சொல்லுகிறேன். முக்கியமான வரிகளை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். அடுத்ததாக பாருங்கள், ரோமர் 8:32. தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஹல்லேலூயா. எனவே நாம் என்ன பார்க்க வேண்டும் என்றால், அவர் தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக கொடுத்தவர். இந்த உலகத்தில் நமக்காக ரத்தம் சிந்தி மறிக்கும்படியாக ஒப்பு கொடுத்த தேவன் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? நீங்கள் கேட்கிற எல்லா காரியங்களும் அதை விட மிகவும் குறைவானதே பிரியமானவர்களே. எனவே அவை எல்லாவற்றையும் கர்த்தர் கட்டாயமாக உங்களுக்கு அருளுவார். ஹல்லேலூயா. ஆமேன். அடுத்த வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். ஆமீன். எல்லாவற்றையும் பலப்படுத்துகிறார் என்று சொல்லி வசனங்களை வாசிக்கிறேன். கொலோசியர் 1:11. சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும். கொலோசியர் 1:11 வசனம். சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் வேண்டும். அப்போது கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். எதை பலப்படுத்துகிறார் என்றால் எல்லா வல்லமையாலும். ஏனென்றால் நம்ம பொறுமையோடும் நீடிய சாந்தத்தோடும் அமைதலோடும் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் ஜீவனம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. எனவே கர்த்தர் நம்மை அப்படியெல்லாம் செய்வதற்காக வேண்டியே அவர் என்ன செய்கிறார் என்றால் நம்மை அவர் பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. எல்லா சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு கோபம் ரொம்ப வருது அப்படின்னு உங்களுக்கு வீக்னஸ் இருக்கிற மாதிரி இருக்கா? அல்லது இந்த தவறான காரியம் செய்கிறேன், நான் பலவீனமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிற மாதிரி இருக்கிறதா? கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. அவர் நம்ம கோபப்படாமல் நம்ம நல்ல ஜீவனம் செய்வதற்காக சண்டையிடாமல், கோபம், சண்டை, பகை இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் பல கெட்ட காரியங்களை, தீமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரும், பின் விளைவுகளை கொண்டு வரும், மனவேதனை கொண்டு வரும். எனவே கர்த்தர் இந்த விதமான ஒரு கோபமோ அல்லது நம்ம பொறுமை இல்லாதவர்களாகவோ அல்லது நாம் பரிசுத்தம் இல்லாதவர்களாகவோ அல்லது மற்ற குறைவுகளை உடையவர்களாகவும் நாம் இருந்தாலும் கர்த்தர் நம்மை என்ன செய்கிறார்? பலப்படுத்துகிறார். அவருடைய கிருபை நம்மை பலப்படுத்துகிறது. அதான் இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். கொலோசியர் 1:11. சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் என்று பார்க்கிறோம். அடுத்ததாக பாருங்கள், பிலிப்பியர் 4:13 வசனத்திலே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எனவே எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் யார் கொடுக்கிறார்? நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து. ஹல்லேலூயா. அதுக்கடுத்ததாக சங்கீதம் 1:3 வாசிக்கிற பொழுது, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அதற்கப்புறம் பாருங்க, நம்மளுடைய கர்த்தர் நெருக்கம், ஒரு நெருக்கம் இல்லை, எல்லா நெருக்கம், எல்லா பயம், எல்லா தீமையிலிருந்து விளக்குகிறார். அதற்குள்ள வசனங்களை வாசிக்கிறேன். சங்கீதம் 54:7. அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். 2 தீமோத்தேயு 4:18. கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து. ஹல்லேலூயா. அப்புறம் பாருங்க, இன்னொரு வசனம் சங்கீதம் 34:6. என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். பிலிப்பியர் 4:4. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். அடுத்த வசனம் சங்கீதம் 121:7. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவையும் காப்பார். சங்கீதம் 138:8. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அடுத்து 2 தீமோத்தேயு 2:7. கர்த்தர் எல்லா காரியங்களும் உனக்கு புத்தியை தந்தருள்வார். அதுக்கப்புறம் 2 பேதுரு 1:3. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளதும் அன்றி. அப்போது ஜீவனத்திற்கு, தேவபக்திக்கு, நம்ம அமைதியாக வாழ்வதற்கு, சமாதானமாக வாழ்வதற்கு எல்லாவற்றிற்கும் தேவையான திவ்ய வல்லமையானது நமக்கு என்ன செய்கிறார்? அவர் திவ்ய வல்லமையினாலே அவர் நமக்கு எல்லாவற்றையும் தந்தருளி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமேன். எனவே
பாருங்கள் பிரியமானவர்களே, நான் இவ்வளோ நேரம் நான் அநேக வசனங்களை உங்கள் மத்தியிலே நான் வாசித்தேன். 2 கொரிந்தியர் 2:14 வாசிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போ கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவர் என்ன செய்கிறார்? அவர் அவருடைய வாசனையை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா! எவ்வளோ அருமையான வார்த்தைகள்! இந்த வார்த்தைகளெல்லாம் அடிக்கடி நீங்கள் தியானித்து இதை நீங்கள் அறிக்கையிடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இது அனைத்தும் நடைபெறும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா! ஸ்தோத்திரம். அடுத்ததாக பார்த்தீர்கள் என்றால் அடுத்து 2 தெசலோனிக்கேயர் 3:16 சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் எல்லா விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக. ஹல்லேலூயா! எனவே நாம் கர்த்தர் நம்மை இந்த வசனங்களை படிக்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பவுல் மற்றவர்கள் மூலியமாக அவர் பேசுகிற பொழுது இதில் பார்த்தீங்கன்னா எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சகலத்தையும் சம்பூர்ணம் என்று சொல்லி பல காரியங்களை நான் பார்க்கிறோம். 1 2ன்னு சொல்லி லிமிட்டடே இல்லாமல் என்ன சொல்லப்பட்டிருக்குது? எல்லா சகல யாவையும் எப்பொழுதும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படி என்றால் எல்லாவற்றையும் கர்த்தர் பரிபூர்ணமாக அவர் நாம் அனுபவிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் என்ற காரியங்களை நாம் வாசித்தோம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா! ஆமேன். எனவே இந்த நம் வசனத்திலே வாசித்தபடி 3 யோவான் 2ஆம் வசனத்திலே நாம் வாசித்தபடி பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றும் நீ வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்ற சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லி வசனத்தின்படி நாம் பார்க்கிற பொழுது நம்முடைய ஆத்துமா எந்த அளவிற்கு வாழ்கிறதோ, நம்முடைய ஆத்துமா எந்த அளவிற்கு வளமையாகிறதோ அதை பொறுத்தே நம்முடைய வெளிப்பிரகாரமான நம்முடைய சரீரப்பிரகாரமான வாழ்க்கை, பொருளாதார வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை அனைத்துமே அதை அடங்கி இருக்கிறது. எனவே நாம் உள்ளான ஆத்மா மிகவும் வளமையாக வாழ வேண்டும் பிரியமானவர்களே. குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்முடைய சரீரமானது நாம் எப்படி இருக்கிறோம்? ஆவி, ஆத்மா, சரீரம் 3 உடையதாக இருக்கிறோம். ஆவி எப்பொழுதும் நிரந்தரமானது, அதே போல் ஆத்மாவும் நிரந்தரமானது. சரீரம் அழியக்கூடியதாக இருக்கிறது அல்லவா? இப்போ இந்த ஆத்மா என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த ஆத்மா அநேகமாக வாழ வேண்டும். ஆத்மா நன்றாக வாழ வேண்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பிரகாசமாக வேண்டும். எனவே நம்முடைய கருத்தை வெளியே இருந்து நாம் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அல்லது பொருளாதார நிறைவுகளையும் அல்லது சமாதான சந்தோஷத்தையும் நாம் வெளியே இருந்து நாம் பெற்றுக்கொள்வதில்லை, உள்ளே இருந்தே வருகிறது. உள்ளே ஆத்மா எவ்வளவு செழிப்பாக இருக்கிறதோ அதை பொறுத்தே நம்முடைய சரீர பிரகாரமான எல்லா வாழ்க்கையும் இருக்கிறது என்று நாம் அறிகிறோம். நம்ம உணர்ச்சிகள், சிந்தனைகள், அதாவது சித்தம் எல்லாமே அந்த ஆத்மாவிலே தான் நடைபெறுகிறது. எனவே தான் இந்த ஆத்மாவுக்கும் ஆவிக்கும் இடையில் ஒரு இருதயம், எப்படி இந்த சரீரப்பிரான இருதயம் இருக்கிறதோ அதே போல் இருதயம் என்று பைபிளில் வருகிறது அல்லவா? இதெல்லாம் ஒரு ஆவிக்குரியதான ஒரு இருதயத்தை குறிக்கிறது. எப்படி இந்த நம்முடைய சரீரப்பிரகாரமான இருதயம் நாம் நன்றாக உயிரோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி அது எப்படி துடித்து இரத்தத்தை அனுப்பி நமக்கு எப்படி இரவும் பகலும் விடாமல் செயல்படுகிறதோ அப்படியே ஆவிக்குரிய அந்த ஆத்மாவும் நாம் ஆவிக்குரிய மனிதன் நன்றாக வாழ வேண்டும் என்று இடைவிடாமல் அதுவும் செயல்படுகிறது பிரியமானவர்களே. எனவே தான் நாம் வசனங்களே வாசிக்கிறோம், இருதயம் என்று சொல்லி வாசிக்கிறோம். இந்த இருதயம் என்பது நம்முடைய உண்மையான சரீரத்தில் இருக்கக்கூடிய இருதயம் அல்லவா? வசனத்தில் பாருங்கள், ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 4:23. நீதிமொழிகள் 4:23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படி என்றால் என்னவென்றால் உங்களுடைய இருதயத்திலே, அது ஆவிக்குரிய இருதயத்திலே இருந்துதான் ஜீவ ஊற்று புறப்படுகிறது. அது எல்லா காவலோடும் நீ பாதுகாத்துக்கொள். அதில் கண்ட விதமான தீய காரியங்களை உள்ளே போடாத. அந்த ஆத்மாவில் நீங்கள் சிந்தனைகளில் உணர்ச்சியில் தேவையில்லாத காரியங்களை போட்டேன்னா அதுதான் உனக்கு வெளியாகும் என்று சொல்லி வேத வசனத்தில் வாசிக்கிறோம். குறிப்பாக பாருங்கள், இந்த வசனத்தின்படி நீதிமொழிகள் 4:23 வாசித்ததன்படி ஜீவ ஊற்று நம்மிடமிருந்து புறப்பட வேண்டும். எப்பொழுது நம்மக்கிட்ட ஜீவ ஊற்று புறப்படுகிறது என்றால் நம்முடைய ஆத்மா எல்லா காவலோடும் நம்முடைய இருதயத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா! இருதயம் ஆத்மா எல்லாம் ஒன்று தான். ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன செய்கிறோம்? அந்த ஆத்மாவில் என்ன செய்கிறோம் என்றால் ஒரு எல்லா காவலோடும் பாதுகாத்து கொள்கிறோம் இல்லையா? வேத வசனத்தை உள்ள வைக்கிறோம், கர்த்தரை துதிக்கிறோம், அவரை மகிமைப்படுத்துகிறோம். இப்படிப்பட்ட நல்ல காரியங்களிலாக நீங்கள் இருக்கிற பொழுது உங்கள் உள்ளத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா! எனவே
நாம் வெளியிலிருந்து நம் ஆசீர்வாதங்களை தேடாமல் வேதத்தின்படி நம் உள்ளே இருந்தே ஜீவ ஊற்றுக்கள் ஆசீர்வாதங்கள் நமக்குள்ளே வருகிறது என்று நாம் தெரிந்து கொள்கிறோம். ஹல்லேலூயா. எனவே நாம் அடுத்ததாக இன்னொரு அதாவது தேவன் என்ன இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கப் போகிறேன். யோவான் 7:38 யோவான் 7:38 வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். என்ன போட்டிருக்குதுன்னா, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஜீவ ஊற்று இதயத்திலிருந்து புறப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படியாக இந்த மனித இருதயத்திலிருந்து, அதாவது நம்மளுடைய ஆத்மாவிலிருந்து ஜீவ ஊற்று புறப்பட்டு ஜீவ தண்ணீருள்ள நதிகளாக வெளியிலே பாய வேண்டும் என்பதே தேவனுடைய ஒழுங்கு. இதில் இருந்தே நமக்கு சமாதானம், இதில் இருந்தே நம்முடைய வாழ்க்கையிலே சுகம், அதாவது ஆரோக்கியம், நம்ம உள்ளே இருந்தே நமக்கு பரிசுத்தம், நம்ம உள்ளே இருந்தே பொருளாதாரத்தில் மேன்மை, நம்ம உள்ளே இருந்தே அன்பு, சமாதானம், சந்தோஷம் எல்லாம் பெருக வேண்டும் என்று ஆண்டவர் அமைப்பு அப்படியே ஒரு ஒழுங்கு அமைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் அநேக நேரங்களிலே அப்படி உள்ளத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படுவதில்லை. அதற்கு பதிலாக என்ன ஓடுகிறது என்றால் 13 விதமான அசுத்த காரியங்களே நம்முடைய உள்ளத்திலிருந்து, சில உள்ளங்களிலிருந்து அப்படி புறப்படுகிறது. இதை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எப்படின்னா, மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். அப்போ மனுஷனுக்குள்ளேருந்து புறப்படுகிறதே நமக்கு ஜீவனை கொடுக்க முடியும். இதே மனுஷனுக்குள்ளேருந்து புறப்படுகிறதே நம்மை தீட்டுப்படுத்தக்கூடியதாக, தீங்கிலை நடத்தக்கூடியதாக இருக்கிறது என்று வேத வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. எனவே நான் இதை வாசிக்க விரும்புகிறேன். அதாவது ஜீவ ஊற்று புறப்படுவதற்கு பதிலாக 13 விதமான பாவங்களே இந்த சில மனிதர்களுடைய உள்ளத்திலிருந்து வெளிப்படுகிறது. எனவே நம் உள்ளத்திலிருந்து எப்படி என்ன வெளிப்படுகிறது என்று சொல்லி நாம் வாசிக்கலாம். இந்த வசனத்தின்படி வாசித்து இதில் இல்லாதவாறு நாம் இதை தடுத்து நிறுத்தி இதிலிருந்து நாம் விடுதலை கொண்டு வருகிறவர்களாக நாம் இருக்கணும். அது இருக்கிற பொழுது என்ன செய்கிறது? நம் உள்ளத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்பட்டு வருகிறது. ஹல்லேலூயா. மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில் மனுஷருடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலை பாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காமவிகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். இவை நம்ம உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வரக்கூடாத காரியங்கள். எனவே இந்த புறப்பட்டு வரக்கூடாத காரியங்கள். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்னா, அநேகருடைய உள்ளத்திலிருந்து இதுவே புறப்பட்டு வருகிறது ஜீவ ஊற்றுக்கு பதிலாக என்று சொன்னார். எனவே அந்த வார்த்தைகளை நாம் திரும்பவுமாக நாம் பார்க்க போகிறோம். மத்தேயு 7:20-23 வசனங்கள். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில் மனுஷருடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலை பாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காமவிகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். அதனால் என்ன செய்யணும்? பொல்லாங்கானவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும். எனவே மனுஷனை தீட்டுப்படுத்தக்கூடிய காரியங்களை நாம் யோசித்தால், மனுஷனை எது தீட்டுப்படுத்துகிறது என்றால், வெளியே இருந்து வர காரியங்களெல்லாம் உங்களுக்குள்ளே இருந்தே, உள்ளே இருந்து இந்த காரியங்களை எப்படி வெளியேறுகிறது என்றால், உங்களுக்கு உடம்பில் இருக்கக்கூடிய கதவுகளாகிய கண்கள் வழியாக உள்ளே வருகிறது, உங்கள் காதுகள் வழியாக உள்ளே வருகிறது, உங்கள் வார்த்தைகளின் வழியாக உள்ளே போகிறது. இப்படியாக இந்த 13 விதமான பாவங்களும் எப்படி வருகிறது என்றால், நமக்கு இந்த பார்க்கிற காரியங்களிலிருந்து எல்லாம் உள்ளே போய் ஸ்டோர் ஆகி அங்கிருந்து தான் என்ன செய்து வெளியே இந்த காரியங்கள் நமக்கு வெளியே வெளிப்படுகின்றன. எனவே நாம் எல்லா காவலோடும் நாம் இருதயத்தை காத்து கொள்ள வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது. எனவே நம் இருதயத்தை நீங்கள் எப்பொழுதும் எல்லா காவலோடும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இன்னும் மேற்கொண்டு அடுத்த எபிசோடில் நான் இதை கொடுத்த அடுத்த பாகத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் இதுவரைக்கும் நீங்கள் கேட்டுக்கொண்டது உங்கள் உள்ளத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். ஆனால் அதற்கு பதிலாக 13 விதமான பாவங்களை அனைவருடைய வாழ்க்கையில் போகிறது. இதை எல்லாவற்றையும் நீங்கள் கர்த்தருடைய மன்னிப்பு கேட்டு நீங்கள் ஜெபித்து நீங்கள் விட்டு விடுகிற பொழுது உங்களுடைய ஆத்துமா வாழ்கிறது. எனவே உங்கள் ஆத்துமாவில் இருந்து ஜீவ ஊற்று புறப்பட்டு உங்களை வளமான வாழ்வை அடைய செய்கிறது. ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, அடுத்த தொடரிலே நாம் சந்திப்போம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.